Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.10ல first question பார்க்கிறோம். Question என்னன்னா solve the following quadratic equations by factorization method. அதாவது quadratic equation நம்ம factorization method மூலமா solve பண்ணணும். இப்போ first subdivision என்ன 4x square minus 7x minus 2 equal to 0. So இந்த equation எழுதிக்கலாம். அதாவது 4x square minus 7x minus 2 equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ரெண்டு வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரணும் 4 into minus 2 என்ன -8 அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா -7 அப்போது எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -8 and 1 ஏன்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -8 வரும் அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா -7 அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் 4x square minus 8x plus x minus 2 equal to 0 அப்படின்னு எழுதலாமா இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குது 4x அப்போ அது காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் x minus 2 அடுத்த டூ டேர்ம்ஸில் 1 காமன் எடுத்தோன்னா x minus 2 equal to 0 இப்போ ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 4x plus 1 into x minus 2 equal to 0 ஸோ இது மூலமாக என்ன சொல்லலாம் 4x plus 1 equal to 0 அதே மாதிரி x minus 2 equal to 0 அப்போது இங்கே x equal to minus 1/4 இங்கே xோட வேல்யூ என்ன 2 ஸோ நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதான் வந்து ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் இப்போது நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் கொஸ்டின் என்ன 3 into p square minus 6 equal to p into p plus 5 ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போது 3 into p square minus 6 3 உள்ளார மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும் 3 into p square என்ன 3p square அடுத்து 3 into minus 6 என்ன வரும் -18 equal to இங்கே p into p என்ன வரும் p square அடுத்து p into 5 என்ன வரும் 5p இப்போது 3p square இந்த p square இந்த சைடு வந்துச்சுன்னா -p square அதே மாதிரி 5p இந்த சைடு வந்துச்சுன்னா -5p -18 equal to 0 3p square minus p square என்ன வரும் 2p square அடுத்து -5p -18 equal to 0 ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரணும் 18 into 2 அதாவது -18 into 2 என்ன -36 அடுத்து ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரணும் -5 அப்போது எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் -9 and 4 ஏன்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும் -36 அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா -5 அப்போது இந்த ஈக்குவேஷனை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம் மிடில் டேர்மு 2p ஸ்கொயர் -5pயை நம்ம -9p + 4p அப்படின்னு எழுதலாம் -18 equal to 0 இப்போது ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா p அப்போ pயை காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் 2p - 9 இப்போ அடுத்த டூ டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குது 2 வந்து காமனாக இருக்குது அப்போ 2வை காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும் 2p - 9 equal to 0 அப்போது இங்கே ஃபேக்டர்ஸ் என்ன p + 2 into 2p - 9 equal to 0 அப்போது p + 2 equal to 0 அதே மாதிரி 2p - 9 equal to 0 அப்போ இங்கே pயோட வேல்யூ என்ன -2 அதே மாதிரி இங்கே வந்து pயோட வேல்யூ என்ன வரும் 9/2 ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் கொஸ்டின் என்ன root of a into a minus 7 equal to 3 into √2 ஸோ இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும் இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணணும்னா ரெண்டு சைடுமே வந்து நம்ம ஸ்கொயரிங் பண்ணணும் அப்போ என்ன இதெல்லாம் ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ் ஸோ அப்போ ஸ்கொயரிங் பண்ணும்போது நம்மளுக்கு ரூட் வந்து கேன்சல் ஆகும் அப்போ என்ன வரும் இங்கே a into a minus 7 அப்படின்னு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் என்ன வரும் 9 அதே மாதிரி ரூட் வந்து கேன்சல் ஆகும் அப்போது 9 into 2 இப்போது a into a என்ன வரும் a ஸ்கொயர் அதே மாதிரி a into -7 என்ன வரும் -7a ஈக்குவல் டு 9 into 2 வந்து என்ன 18 இப்போ இந்த 18 இந்த சைட் போச்சுன்னா -18 மாறும் அப்போ a ஸ்கொயர் -7a -18 equal to 0 ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரணும் -18 ஆட் பண்ணிங்கன்னா -7 அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் -9 and 2 ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா -18 ஆட் பண்ணிங்கன்னா -7 அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் a ஸ்கொயர் -9a + 2a -18 equal to 0 இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் a காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் a -9 அடுத்த டூ டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குது 2 அப்போ 2வை காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும் a -9 equal to 0 அப்போ எங்கள் ஃபேக்டர்ஸ் என்ன a + 2 into a -9 equal to 0
அப்போது a plus 2 equal to 0. அதே மாதிரி a minus 9 equal to 0. அப்போ இங்கே a ஓட வேல்யூ என்ன -2, இங்கே a ஓட வேல்யூ என்ன 9. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன, √2 x² + 7x + 5 × √2 = 0. இப்போ இந்த மிடில் டேர்மை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா, அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும், √2 × 5√2, அதாவது √2 × 5√2 உங்களுக்கு என்ன வரும், √2 × √2 வந்து 2. அப்போது 5 × 2 என்ன 10. அதாவது எந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 வரணும். அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா 7. எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் 5 and 2. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 வரும். அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா 7. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், √2 x², இந்த 7xன்றதை நம்ம 2x + 5x அப்படின்னு எழுதலாம், ப்ளஸ் 5√2 = 0. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா √2x. ஸோ அது காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், x + √2 அப்படின்னு வரும். இப்போ அடுத்த டூ டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குது, 5. அப்போ 5 காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், x + √2 = 0. அப்போது ஃபேக்டர்ஸ் வந்து இங்கே என்ன, √2x + 5 × x + √2 = 0. ஸோ அப்போது என்ன சொல்லலாம், √2x + 5 = 0. அதே மாதிரி x + √2 = 0. அப்போது இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து என்ன, -5/√2. இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன, -√2. ஸோ இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நம்ம ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன, 2x² - x + 1/8 = 0வா. இப்போ நம்ம இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா டினாமினேட்டர் என்ன வரும், 8, நியூமரேட்டர் என்ன வரும், 2 × 8 என்ன 16. அப்போது 16x² - x × 8 என்ன வரும், -8x. இங்கே வந்து +1 = 0. இப்போ இந்த 8 அந்த சைட் போச்சுன்னா 0 தான். அப்போ ஈக்குவேஷன் என்ன, 16x² - 8x + 1 = 0. இப்போ அதை நம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரணும், 16 × 1 அதாவது 16, ஆட் பண்ணிங்கன்னா -8. அப்போது எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4 and -4. ஏன்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 16. அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா -8. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், 16x² - 4x - 4x + 1 = 0 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குது, 4x. அப்போ 4xை காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், 4x - 1. இப்போ அடுத்த டூ டேர்ம்ஸில் -1ஐ காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும், 4x - 1 = 0. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன, 4x - 1 × 4x - 1 = 0வா. அப்போது 4x - 1 = 0. அதே மாதிரி 4x - 1 = 0. அப்போது இங்கே x = 1/4. அதே மாதிரி இங்கேயும் x = 1/4. ஸோ இதான் வந்து ரூட்ஸ். ஸோ இதான் வந்து ஃபிஃப்த் சப்டிவிஷனோட ஆன்சர்.